ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இதில் நடக்க போகிற அந்த எக்ஸாமோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ், அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா போஸ்டிங்க்கும் தனித்தனியாக ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், வைவாவாஸ். இதுதான் வந்து ஆக்சுவல் செலெக்ஷன் ப்ராசஸ். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சில போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸாம் பேட்டர்னும் அதே போல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இங்கேயே வந்து லிங்க்கை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடர், எக்ஸாமினர், அதுக்கப்புறம் வந்து சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். அதுக்கு வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் தனியாக ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பார்த்தா அந்த 4 போஸ்டிங்ஸ், அதோட நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், லெவல் ஆஃப் பே, ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 போஸ்ட்டு, அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு தனியான அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 9 பாருங்கள், அதில் தான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதாவது அந்த 4 போஸ்ட்டுக்கு மட்டும் தனியான எக்ஸாம் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான தனியான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கணும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றப்பல நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான அந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வரனால அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ் வாக் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் இன் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் த சிலபஸ் வில் பி இன் இங்கிலீஷ். ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ் மட்டும் அவங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த இங்கிலீஷில் இருக்கும். மீது எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 50 இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் வந்து 50, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 20 இருக்கணும், அப்போ தான் அடுத்த ரவுண்ட் போக முடியும். பார்ட் பி பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அது வந்து டோட்டல் 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க்ஸு. குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 48 இருக்கணும். டோட்டல் டியூரேஷன் வந்து 3 hours இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு. சிலபஸ் டீட்டெயில்ஸ் பார்ட் ஏ, பார்ட் பி ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. பார்ட் ஏ பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸில். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அப் டு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். பார்ட் பியில் இருக்க அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, அதுக்கெலாம் வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் வைவாவாஸ், அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 12, டோட்டல் வந்து 30 மார்க்ஸ் இந்த வைவாவாஸ்க்கு. கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் as per merit based on the marks secured in the common written examination will be called for வைவாவாஸ். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் ரவுண்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு கால் வரும் வைவாவாஸ்க்கு. ஸோ அது வந்து ஹைகோர்ட்லேயே வந்து உங்களுக்கு நடக்கும். டேட், வென்யூ டீட்டெயில்ஸ்லாம் வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும் ஃப்யூச்சரில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து சென்னையில் மட்டும் தான் நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டிஸில் இருக்கும், பட் அந்த வைவாவாஸ் டெஸ்ட்டு மட்டும் சென்னையில் மட்டும் தான் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவரோட சிலபஸ். இந்த டிரைவர் போஸ்டிங்க்கு மட்டும் தனியான சிலபஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டிரைவர் போஸ்டிங்கோட சிலபஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபோட பேஜ் நம்பர் 8 போங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தான், அதோடு சேர்த்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அது மஸ்ட்டு. ஸோ பேஜ் நம்பர் 8 வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் டெஸ்ட் இருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இது வந்து ஜென்ரல் தான் எல்லா போஸ்டிங்க்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், இது வந்து 70 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டிரைவருக்கு ஸ்கில் டெஸ்ட்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரைவ் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வைவாவாஸ், அது வந்து ஜஸ்ட் இன்டர்வியூ மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு 30 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ் இருக்கும். சிலபஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் பார்ட் ஏல ரிட்டன் எக்ஸாமினேஷனில், பார்ட் பி வந்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். இதுக்கு உண்டான சிலபஸ் டீட்டெயில்ஸ், சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. பார்ட் பியில் இருக்க அந்த ஜென்ரல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், டிரைவிங் தியரி. ஸோ டிரைவருக்கு அந்த டிரைவிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் விசன், வெஹிக்கிள், டிராஃபிக் எஜுகேஷன், அது ரிலேட்டடாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். மற்ற போஸ்டிங்க்கு ஜென்ரல் நாலேஜ்லேயே வந்து வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு வந்து தனியான டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பார்ட் பி பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸும் 50 மார்க்ஸ் இருக்கும். மினிமம் வந்து 20 மார்க்ஸ் இருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அந்த டிரைவிங் ரிலேட்டட் டெஸ்ட்டு.
அதுக்கு கால் ஃபார் வந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். டேட்டு, வென்யூ, அதாவது சென்னையில் தான் நடக்கும். சென்னையில் எந்த இடம்ன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ மற்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் தேவைப்படாது. ஸோ டிரைவருக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த ஐ ஃபிட்னஸ் டெஸ்ட், இந்த பாயிண்ட் நம்பர் 3ல் பாருங்கள், ஸ்கில் டெஸ்ட்டில் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கும், எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக தான் வரும். இந்த டாக்குமெண்ட்டில் இப்போதைக்கு கிடையாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வைவா வாஸ் இருக்கும் 30 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து 12 மார்க்ஸ் இருக்கணும். ஸோ வைவா வாஸ் நடக்கும்போதே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு உண்டான அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவங்க செக் பண்ணுவாங்க. வைவா வாஸோடு சேர்த்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அங்கேயே உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான டேட் அண்ட் வென்யூ டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு. டிரைவருக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குன்னா இந்த பேஜோட பாட்டமில் இருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிரைவர், அதாவது என்னென்ன போஸ்டிங்லாம் அந்த பர்டிகுலர் அந்த தருமபுரியில் இருக்க அந்த கோர்ட்டில் வந்து என்னெல்லாம் போஸ்டிங்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி, டேட்டெல்லாம் காமன் தான். ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ டிரைவருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த டிரைவரோட அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸோ அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், இது எல்லாமே இதில் இருக்கும். இப்போ சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு இங்கே தனியாக இருக்கும். நைட் வாட்ச்மேன், மசால்ச்சிக்கு தனியாக இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக இருக்கும். இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த இங்கிலீஷில் இருக்க, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டில் ஏதாவது ஒன்று அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் தனியான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோடு சேர்த்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாமோட பேட்டர்ன், சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் தமிழில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12 இருக்குது. இங்கிலீஷில் வந்து பேஜ் நம்பர் 8ல் இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டு 100 மார்க்ஸும், ஸ்கில் டெஸ்ட்டு 70 மார்க்ஸும், அப்புறம் வந்து வாய்மொழி தேர்வு, அதாவது இன்டர்வியூ மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து 30 மார்க்ஸும் இருக்கும். இது 3 சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஓவர் ரவுண்டாக நடக்கும். அதில் ஓவர் ரவுண்டாக கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்த ரவுண்டு போகணும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பொது தமிழ், பார்ட் பி வந்து பொது அறிவு. ஸோ பொது அறிவுக்கான சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்திறன், இது வந்து தமிழில் இருக்குது. இங்கிலீஷ் பண்ணிங்கன்னா அதுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் இருக்கும். அப்புறம் வைவா வாஸ் வந்து 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்குண்டான தனித்தனி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்கோ அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, என்னெல்லாம் போஸ்ட் அவைலபிளாக இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன்லினஸ் ஒர்க்கர், ஸ்கேவெஞ்சர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி, அப்புறம் வந்து ஸ்வீப்பர், வாட்டர்மேன், வாட்டர் உமன், இது எல்லா போஸ்ட்டுக்கும், ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கீழே இருக்குது. அதோட அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 8 வந்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் 100 மார்க்ஸும், ஸ்கில் டெஸ்ட். ஸோ நம்ம இப்போ பார்த்த எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் உண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் வைவா வாஸ் மட்டும் இருக்கும். க்ளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன் கம் மசால்ச்சி கம் நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி, இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்றப்ப நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அதோட மார்க் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் இருக்கும். வைவா வாஸ்க்கு வந்து 30 மார்க்ஸ். காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்ட் ஏ, பார்ட் பி இருக்குது. பார்ட் ஏ வந்து ஜென்ரல் தமிழ், அதில் வந்து 50 கொஸ்டின்ஸும் 50 மார்க்ஸு, மினிமம் மார்க்ஸ் வந்து 20. பார்ட் பி வந்து ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான். அதோட சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் கீழே பார்க்கலாம். டோட்டல் டியூரேஷன் 2 hours. பார்ட் பி பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் நாலேஜில் கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் அரித்மெட்டிக் அபிலிட்டிஸ், நாலேஜ் இன் ஹவுஸ் கீப்பிங், ஹைஜீன், ஃபுட் அண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி வேரிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களோட அந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதில் தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 28. இது ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். வைவா வாஸும் அதே மாதிரி தான் 30 மார்க்ஸ், 12 மார்க்ஸ் வந்து மினிமம். இதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். டேட்டு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வைவா வாஸ் எப்போன்ற டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ கீழே வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி இந்த எல்லா போஸ்ட்டுக்கோட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அதோட டவுன்லோடு லிங்க் வந்து இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க தமிழுக்கு. இது வந்து தமிழ் டெஸ்ட்டு.
ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா இதுலேருந்து திருப்பி வரும். அல்லது இதை மாதிரியான கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது ஒரு சாம்பிள் தான். ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேருந்து கூட சேம் கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்ட் ஏ வந்து தமிழ், பார்ட் பி பார்த்திங்கன்னா வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் பி பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இந்த 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் இருந்தும் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து அந்த ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் வந்து மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட், இந்த மாதிரி வேரியஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கேற்றப்ப நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். இதில் பார்ட் ஏ வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் சேம் தான். பார்ட் ஏ வந்து ஜென்ரல் தமிழ் இருக்கும். பார்ட் பி தான் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். 50 கொஷின்ஸ் வந்து பார்ட் ஏல இருக்கும். இது வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஷின்ஸ், இதை இப்போ பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அந்த போஸ்டிங்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து இந்த 3வது செக்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணுங்கள். கொஷின் ப்ளஸ் ஆன்சரோடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளீனினஸ் ஒர்க்கர், ஸ்கேவெஞ்சர், கார்டனர், இந்த மாதிரி பேசிக், அதாவது ஜஸ்ட் தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சால் போதும். இந்த டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் டிக் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஐடியா கண்டி இது எல்லாத்தையும் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இதை வந்து ஒரு சாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸும், அதாவது இது ரிலேட்டடான மற்ற அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணால் தான் அதுக்கு அடுத்த ரவுண்ட் நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 மந்த்து டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. பட் அந்த அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி அடுத்த ரவுண்ட் நீங்கள் போக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.